ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு உளுந்த வடை போண்டா எப்படி செய்யணும்னு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். இது வந்து குட்டி கிளாஸ் 200 கப்புக்கு தண்ணி பிடிக்கிற மாதிரி இல்லை, சின்ன கிளாஸு 1/4 கப்பு தான் பிடிக்கும். அந்த கப்புக்கு ஒரு ஒரு 1.25 கப்பு உளுந்து, அது கூட ஒரு 1/4 கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன். போட்டு நல்ல தண்ணியில் கழுவி மிக்ஸ் பண்ணி அதை ரொம்ப காலையுமே ஊற வச்சாச்சு. நல்லா ஊறின பிறகு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த உளுந்தையும் பச்சரிசியும் மிக்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தா உளுந்து போண்டாக்கு எண்ணெய் வந்து நிறைய இழுக்கும். இந்த கிண்ணியில் இருக்க அவ்வளோ தண்ணியும் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. எப்போவுமே வந்து உளுந்து வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது ரொம்ப பொங்கி வராது, கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அரைச்சி முடித்தோன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டோம்னா நல்லா வந்து பால் மாதிரி வரும். நல்ல முறை உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சிட்டிக்கு வந்து சோடாப்பு போட்டு அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். வச்சுக்கிட்டு இப்போ வந்து ரெண்டாவது நம்ம அந்த போண்டாக்கு தேவையான காய்கறியெல்லாம் வெட்டந்தனி அது அப்படியே இருக்குது. இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே வெட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சோன்னே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவு போட்டு அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவு நல்லா புசு புசுன்னு அழகாக வந்துட்டு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மாவு எல்லாத்தோடையும் ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு வெட்டி வச்சுருந்த வெங்காயம், மல்லிக்கீரை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அதில் போட்டு மாவு அந்த வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உடனே நம்ம வந்து போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா மாவு நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 மணிக்கூர் வச்சுனாலும் நல்லா லைட்டாக புளிப்பு ஏறி தான் இருக்கும். நல்லா விரவிட்டு ஒரு சின்ன பவுல் சைஸில் வந்து நம்ம எடுத்து போடலாம். ஏன்னா உளுந்த வடைக்கு நடுசில் ஹோல் போட்டு போடுவோம். ஆனால் இது வந்து உளுந்த வடை டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் வந்து ஹோல் போடாண்டா எண்ணெயுமே இழுக்காது, சூப்பராக இருக்கும். மாவு நல்லா அழகாக புசு புசுன்னு இருக்குது. இதில் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு இப்படி கையால் சின்ன சின்ன பவுலாக பிடிச்சி போட்டு நல்லா அழகாக சிம் ஃப்ளேவில் வச்சிடணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாட்டு பொரியும், உள்ள அவ்வளோ வெந்திருக்கும். அழகாக மொறுமொறுன்னு இப்போ சூப்பராக வெந்துட்டு இந்த ஸ்டைலில் 2-3 சைடு திருப்பி விட்டு நல்லா அழகாக பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு உளுந்த வடை போண்டா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.